அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராம வீதி வரவேற்பு கோபுரம் அமைக்க அடிக்கல் நாட்டும் நிகழ்வு முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த பணியினை ஆரம்பித்து வைக்க அடிக்கல் நட வருகை தந்த இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் உட்பட்ட சம்மாந்துறை ஆண்டியடி சந்தி என்னும் இடத்தில் வீரமுனைக்கு செல்லும் வீதியில் வீரமுனை பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகின்றது. இந்த நிலையில் விழாவினை நடத்துவதனால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இனக்கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளதோடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குலைவு ஏற்படக்கூடிய நிலை இருப்பதனால் விழாவை நடத்துவது உசிதமானது அல்ல. எனவே இந்த நிகழ்வினை நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால், கிராம உத்தியோகத்தர் பிரதீபன் உட்பட சிலருக்கு கோபுரம் அமைப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த இடத்துக்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வருகை தந்திருந்த நிலையில் சம்மாந்துறை போலீசாரினால் நீதிமன்ற தடை உத்தரவு வாசிக்கப்பட்டது. இதன்போது இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அமைதியாக விடத்தை விட்டு சென்றுள்ளதோடு வீரமுனை பிரதேச மக்களினால் குறித்த நீதிமன்ற உத்தரவை மீறி கம்பிக்கூடுகள் நாட்டப்பட்டன. இதனால் முஸ்லிம் தமிழ் இனத்தவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த இடத்துக்கு போலீஸ் உயர் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்தவர்களும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உங்களுக்கு எதிரான ஒரு படை வந்து ஏதாவது செய்யப்பட்டா அதுக்கு முன்னாறு பதிப்பு ரோட்ல இப்படி வர நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன். முடிச்சா நான் இதுல வைக்கல ஊராக வந்து ஊராக கல்வி வை கட்டட்டும். அதுல பிரச்சனை நீங்க தடுக்க நீதிமன்றத்தை சொல்லுங்க. நீங்க இதுல எந்த விதமான முஸ்லீமாக்களுக்கோ தமிழாக்களோ இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லப்பா. அவங்க ஊரா அவங்க அடையாளம் அவங்க செய்யட்டும். இது உங்களுக்கு வழங்கப்பட்ட கோடம். போலீஸ்ல வந்து நிறைய முறைப்பாடு செய்திருக்காரு. ரெண்டு முறைப்பாடு காட்டினமா நீங்க வாங்க. நான் ஒரு முதலமைச்சர் தான் புறம்பான வாரது நான் வரமாட்டேன். இலங்கை சட்டத்தை மதிக்கிறேன். உண்மையான நிலைமை சொல்லுங்க. என்று வச்சாக்கலாரு மீட்டிங் போட்டு ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு செய்ய அனுமதி මේ කට්ටිය ඉඳලා මොන හරි කරනවා නම් මොනවා කරන්න. එන ඒකවලුත් ඒකේ වගකීම් මම බාර ගන්නවා. ඕකේ ඕකේ තක්කෝ මේක ඒක නවත්තන්න ඕන නේද? ඒක තමයි ඕන. මේ ඒක තමයි ඕන. කට්ටිය කියන්න ඕනේ. ඒක තමයි තීරණය ගන්න කම. මේ උසාවියේ ඕඩර් එක කර කරන්න ඕනේ. DCC එක තීරණය ගන්න කම. හරි හරි. DCC එක තීරණය ගන්න. DCC එක කරන්න ඕන කියලා මට කරන්න දෙන්න. DCC ජර්මනි එනවද? ඔව් එනවා. එන්න. මෙතෙන්ට නෙමෙයි. DCC මේකේ GA ඔෆිස් එක. DS ඔෆිස් එක. DS ඔෆිස්. අනේ සම්බන්ධ No, DS ඔෆිස්. සම්බන්ධ DS. සම්බන්ධ DS. සම්බන්ධ DS. නෑ. කච්චේරියේ. පොඩි. අම්බර කච්චේ මොකද මේක DCC ගන්න ඕනේ තියෙන්නේ. ඔව් රුපාංගේ. அமைச்சரா இருக்கட்டும். இவ்வளவு காலம் வாழ்ந்த நம்ம உறவுகள் துண்டிக்க போறோம். துண்டிக்க வைக்காதீர்கள். மினிஸ்டரை கை செய்யுங்க. கோர்ட் ஆர்டரை மீறிருங்க. ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு நீதியை தவறா பயன்படுத்தினா அவரை அரெஸ்ட் பண்றீங்க.